உட்கார்ந்த இடத்துல இருந்தே டன் கணக்கில் காய்கறிகளை வெட்டி தரலாம். அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் நிறைய விஷயம் இருக்குது. என்ன பார்க்க போகிறோம் பாருங்க. இது வந்து சப்பாத்தி மிஷினுங்க. இதோட ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இது எத்தனை பேர் செய்யக்கூடிய வேலையை இந்த மிஷின் செய்யும்? இது குறைஞ்சபட்சம் மினிமம் 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒரு மிஷின் செஞ்சிடும். கரும்பு ஜூஸ் எடுக்கக்கூடிய மிஷினை இதில் ஒரு சில டெக்னாலஜிலாம் புதுசாக வந்திருக்கு, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட கிங் ஆஃப் த செக்மெண்ட் வெஜ் கட்டரு, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. வெஜிடபிள் கட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பிளேடோட லைஃப்னு ஒன்று இருக்குது. சரி, பிளேடோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டன் 6 டன் இந்த மாதிரி ஒரு 10 டன்னுக்குள்ள வந்து அது கட் பண்ணும். இதுதான் இருக்கும். கல்ஃபுக்கு வந்து நாங்கள் ரெகுலரா இப்போ அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஆமா. அதனால கல்ஃப்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவான ஒரு நாங்க சில ஏஜென்சி வச்சிருக்கோம். அவங்க மூலியமா நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு 1 இயருக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்காதுங்கிறதுக்காக உறுதிமொழி இது. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்னம் பிஸ்னஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெஜிடபிள் கட்டர் மிஷின்ஸ் எல்லாமே இங்கே வந்து மொத்தமாக மேனுஃபேக்சர் பண்ணி உலகம் முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்கறது ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு மிஷின் கேட்டால் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் தாராளமாக. இதோட ப்ரைஸ், அப்புறம் இது என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த ஒரு மிஷின் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 10 ஆளுக்கு மேலே செய்யக்கூடிய வேலையை இந்த ஒரு மிஷின் செஞ்சு முடிக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் என்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சரி சார். சார், உங்களை பற்றி, உங்களோட பிஸ்னஸ் பற்றி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம். எஸ், நான் வந்து வீடெக்குங்க. என்னோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வெஜிடபிள் கட்டிங் மிஷின், ஆனியன் பீலர்ஸ் அண்ட் கரும்பு ஜூஸ் மிஷின். இதெல்லாம் வந்து எங்களோட மெயின் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ். புதுசாக வந்து சப்பாத்தி மிஷின்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒரு 5-6 மிஷின்ஸ் நம்ம வந்து ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். மீதி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்க்கலாம், சிலதெல்லாம் வந்து ட்ரேடிங். ஓகே சார். எந்த மாதிரி பிசினஸ்? ஹோம்க்கா இல்ல? இல்ல, இது வந்து ஹோமுக்கு நாங்க எதுவுமே பண்றது இல்ல. அது இனிமேல் தான் வந்து பண்ணணும். பட் கம்ப்ளீட்டா வந்து கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், அது ஹோட்டல்ஸ்க்கு, ஹாஸ்டல்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ், ஃபுட் மேனுஃபேக்சரிங், அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து மிஷினரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் நம்ம பார்க்க போறோம்? எஸ், இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்குறது எங்களோட மெயின் ப்ராடக்டான வெஜிடபிள் கட்டிங் மிஷின் தாங்க. ஸோ இந்த ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு மஸ்ட் கம்பல்சரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக மாறிடுச்சு. கண்டிப்பா. இப்போ இத்தனை நாள் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் வந்து வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ஸ்னா என்னன்னு தெரியாம அது கொஞ்சம் அப்படியே பழகாம இருந்தாங்க. பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் ஒரு என்டர்பிரைஸ் கூட வந்து கண்டிப்பா அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கு. பிகாஸ் ஆஃப் லேபர் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால வெஜிடபிள் கட்டிங்ஸ் வந்து பெரிய டைமிங் எடுத்துக்குது ஒவ்வொரு கடைக்காரங்களுக்கும். அதனால இதை வந்து நான் ஜென்ரலா சொல்றது உண்டு, இது வச்சிருந்தாங்கன்னா கல்லால இருந்து போய் கட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளவு எளிமையான ஒரு ப்ராடக்ட். ஸோ இது வந்து பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு சேவிங்ஸ் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 1000 ரூபாயாச்சும் வந்து ஒரு சின்ன கடைக்கு கூட இது வந்து சேவிங்ஸ் கொடுக்கும். சரி சார். இப்போ ஒரு வெஜிடபிள் கட்டிங்னா இப்போ ஒரு கல்யாணமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஒரு 5 பேர் வருவாங்க, கட்டிங்க்குன்னு தனியாக இருப்பாங்க. இது எத்தனை பேர் செய்யக்கூடிய வேலையை இந்த மிஷின் செய்யும்? இது குறைஞ்சபட்சம் மினிமம் 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒரு மிஷின் செஞ்சிடும். 10 பேர். ஏன்னா நீங்க வந்து அதாவது வெஜிடபிள் கட்டிங் பொறுத்தளவுக்கு வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் செய்யறது கிடையாது. சரி சார். அது ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்குள்ள செஞ்சு முடிச்சாகணும். ஒரு 2 hours 3 hours குள்ள செஞ்சு முடிச்சாகணும். சோ அப்ப அவங்களுக்கு 2 hours மட்டும் லேபர் கொடுக்க முடியாது. அவங்க என்டையரா வந்து அந்த டீம் வந்து அதுக்கு அந்த ப்ராசஸிங் வந்து செய்யறதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமே வந்து அவங்க நம்ம சேலரி கொடுத்துதான் ஆகணும். பட் அந்த 3 hours லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். எல்லா வெங்காயம் ஆகட்டும் இல்ல காய்கறிகள் ஆகட்டும் எல்லாமே அந்த ஒரு பிஃபோர் லஞ்சுக்கு முன்னாடியோ பிஃபோர் டின்னருக்கு முன்னாடியோ வந்து ஒரு 3 hours முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான மிஷின். இது கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 300 கிலோ வந்து நம்மளால ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். 300 kg. ஓகே சார். இப்போ எந்தெந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இதில் கட் பண்ணலாம், எது கட் பண்ண முடியாது? எஸ், இதில் வந்து நாட்டு காய்கறிகள் கொஞ்சம் கட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். சரி. அதாவது அவரை இந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. பட் மெயினாக யூஸ் பண்ணுற காய்கறிகள் பார்த்தீங்கன்னா அந்த சாலிடாக இருக்கக்கூடியது, உள்ளுக்குள்ள வந்து டியூப் மாதிரி இருக்கக்கூடாது. புடலங்காய் பண்ண முடியாது, பீர்க்கங்காய் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நல்லா பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, கோஸு, ஆனியன், மற்றபடி இந்த மாதிரியான இங்கிலீஷ் காய்கறிகள் எல்லாமே, நூல்கோல், இல்ல நம்மளுக்கு வந்து அரசாணிக்காய்,
அப்புறம் வந்து இதுக்காக போடக்கூடிய சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இது எல்லாமே அழகா கட் பண்ணிக்கலாம். பொரியலுக்கும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து சாம்பாருக்கும் பண்ணிக்கலாம். கட்லெட் அந்த மாதிரியான ஏதாவது மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் பண்ணி அரைச்சு பண்றதுக்கான விஷயங்களுக்கு கூட இதில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வெங்காயம் சொல்லும்போது என்ன டவுட் வருதுன்னா, இப்போ தோல் உரிச்சிட்டு போடுவாங்க இல்லையா, அதுக்கு தனியா ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் அது ஆமா. இப்போ அதுக்குண்டான மெஷின்ஸும் நம்ம பார்க்க போறோம். இதுல நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். சோ அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனியனை வந்து உரிச்சு மட்டும் கொடுத்துரும். அதாவது எங்களோடது வந்து வீடெக் மல்டி பீலர்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம். அது ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து சின்ன வெங்காயம், சாம்பாருக்கு போடக்கூடிய சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து கார்லிக், இஞ்சி, உருளைக்கிழங்கு, இது எல்லாமே வந்து கிளீனா வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். சோ கிட்டத்தட்ட அது உரிச்சு எடுத்துக்கலாம்னா கையில எப்படி நீங்க உரிச்சு ஒரு குவாலிட்டி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும். ஏன்னா இப்ப நம்ம வந்து கண்டினியூஸா அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு அருமையான ப்ராடக்டா வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு மிஷினரிஸ்ல போட்டுதான் அதை நம்ம அவ்வளவு அவுட்புட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கிட்ட சின்ன மிஷினரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 88,500 ரூபாய் வந்து அந்த மிஷின்ஸோட பிரைஸ் வரும். சோ அந்த இதுலயே வந்து உங்களுக்கு வந்து இந்த அத்தனையுமே எடுத்துடலாம். கிட்டத்தட்ட மணிக்கு 40 கிலோ வரைக்குமே வந்து 40 to 50 கிலோ வரைக்குமே வந்து பெரிய ஆனியன், சின்ன ஆனியன், கார்லிக் மூணுமே வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பர் சார். ஓகே சார், இப்போ பார்த்தோம் உண்மையாலுமே ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னாக்க இப்போ இதுல எந்த மாதிரி லைஃப் இருக்கும், இதுக்கு என்ன மாதிரி வாரண்டி கேரண்டி எல்லாம் கொடுக்குறீங்க? அதுவும் இதை பொறுத்தளவுக்கு வந்து கவலையே பட வேண்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் எதுவும் ஆகாது. சரி. அதாவது ஒரு ஸ்மால் என்டர்பிரைஸ்க்கு. அதே வந்து ஒரு பிகர் ஒரு கேட்டரிங், பெரிய கேட்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மினிமம் வந்து 2 இயர்ஸ்க்கு எந்த விதமான சர்வீஸ் ரெக்வயர்மெண்ட் இதுக்கு தேவையே படாதுங்க. இருந்தாலும் நாங்க வந்து 1 இயர் ஃபுல் கம்ப்ளீட் வாரண்டி கொடுத்துறோம். அதாவது 1 இயர் வாரண்டினா வீடெக் வாரண்டின்னு ஒன்று வச்சிருக்கோம். இன் கேஸ் அதுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்க அந்த மிஷின் அனுப்பிச்சுடுற எக்ஸ்பென்சஸ், திருப்பி அனுப்பிச்சுடுற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம பேர் பண்ணிக்கிறோம். அதாவது 1 இயருக்கு 0 எக்ஸ்பென்சஸ். அதாவது வீடியோலயே சொல்லிடுறோம், அன்கொஷன், அதாவது எந்த கேள்வியும் நாங்க வந்து கேட்கவே மாட்டோம். இதுல இதனாலதான் ஆயிருக்கும், அதனாலதான் ஆயிருக்கும், ஹேண்டில் வந்து மிஸ் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற எந்த தேவையில்லாத கேள்வியும் நாங்க கேட்க மாட்டோம். இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி எந்த கேள்வியும் இருக்காது. வந்தா சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்ல நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க மெஷின் அனுப்பிச்சுட்டீங்கன்னா சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் அங்கேயே வந்து லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியனை வச்சு உங்களால பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு உண்டான பேமெண்ட்டையும் கொடுத்துரும். எவ்வளவுதான் சிம்பிள். அவங்களுக்கு 1 இயருக்கு வந்து இது எடுத்துட்டு போறவங்களுக்கு 1 இயருக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்காதுங்கிறதுக்காக உறுதிமொழி இது. ஏன்னா இது வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பெரிய மிஷின் இது என்னமோ எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் திருப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இதே சொல்லுவேன். இந்த மிஷின் ரொம்ப சிம்பிளான மிஷின். ஒரு கிரைண்டர் எப்படி ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரியான ஒரு சின்ன கான்செப்ட்ல தான் ஒர்க் பண்ணுது. ஸோ இது ரொம்ப ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது. இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இதுல ஈஸியா வந்து அவங்களுக்கு 2-3 இயர்ஸ் வந்து எந்த விதமான எக்ஸ்பென்சஸ் இல்லாம ஒர்க் பண்ணும். ரெண்டாவது இந்த மிஷின்ஸ்னுடைய எக்ஸ்பென்சஸ் அவங்க சில கம்பெனிஸ்னால வந்து அந்த மாசமே எடுத்துட முடியும். சில கடையினால ஒரு 2 மாசத்துல எடுத்துட முடியும். ஏன்னா ஒரு 1000 ரூபாய் மிச்சமாகுதுன்னு வச்சுட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு 25,000 ரூபாய் 20,000 ரூபாய் சேலரினே வச்சுக்கோங்க. 20,000 ரூபாய் லேபர் கொடுக்குறோம் அப்படின்னா 2 மாசத்துல மிஷினுக்கு உண்டான சேவிங்ஸ் எடுத்துடலாம். சரி. இப்போ நீங்க மிக்சர் கிரைண்டர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. இப்போ பொதுவா மிக்சர்னா பிளேடு சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். எந்த மாதிரி எதுவும் இதுல சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குமா? பிளேடோட லைஃப்னு ஒன்று இருக்கு. பிளேடோட லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு 5 டன் 6 டன் இந்த மாதிரி ஒரு 10 டன்னுக்குள்ள வந்து அது கட் பண்ணும். ஏன்னா இது பீரியட்ஸ் சொன்னோம்னா ஒரு சில பேர் வந்து டெய்லி 10 கிலோ கட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் 100 கிலோ கட் பண்ணுவாங்க. இது பேஸ்ட் ஆன் அந்த கட் பண்ற அந்த ஃப்ரீக்வன்சி பொறுத்து தான் வந்து அந்த பிளேடினுடைய லைஃப் இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் மினிமம் லைஃப் டைம் 6 மந்த் இருக்கும் அந்த பிளேடு. அந்த பிளேட்ல வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து எல்லா பிளேடும் தனித்தனியா அந்த டெமோல காமிச்சிருக்கேன். அந்த பிளேட்ல இருக்கக்கூடிய டைசரை வந்து நீங்க வந்து அப்படியே மாத்தணும். பிளேட்ஸ் எல்லாம் வந்து வெறும் கத்தியை மட்டும் மாத்திக்கலாம். வெறும் கத்தியை மட்டும் மாத்தணும்னா ஒரு 300 ரூபாய் தான் செலவாகும். 300 rupees எக்ஸ்பென்சஸ் அவ்வளவுதான். ஓகே சார். இதோட பிரைஸ் என்னவா இருக்கு சார்? எஸ், இது 18,500 rupees வருதுங்க. இந்த மிஷின் வந்து ஹெவி டியூட்டி மிஷின். இந்த மிஷின் 18,500 வருது. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இது இந்த சிப்ஸ் இண்டஸ்ட்ரிஸ்க்குலாம் உபயோகப்படுத்தலாம். இல்ல டெம்பரேச்சரை தாங்கும். அதாவது அடுப்பு மேல வச்சு யூஸ் பண்றதுக்கு. அப்புறம் கேட்டரிங் வந்து கண்டினியூவா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து கண்டினியூவா பண்றாங்க அப்படின்னா இந்த மிஷின் எடுத்துக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் மோட்டர் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது வந்து 18,500 வருது. இது வந்து 21,000 வருது. ஸோ இதுல இந்த ஜிஎஸ்டி கொஸ்டின்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளா ஜிஎஸ்டில வந்து மஷினரிஸ்க்கு எதுவுமே வந்து ஜிஎஸ்டி இந்த மாதிரியான மிஷினரிஸ்க்கு எதுக்குமே வந்து ரிடக்ஷன் ஆகல. அதுக்கு 18% தான் வந்து ஸ்டில் கண்டினியூ ஆகுது. அதனால வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இதுல வந்து குறைஞ்சிருக்கு. மற்றபடி கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு 18% தான்.
ஓகே சார், எந்த மாதிரி டெலிவரி கொடுப்பீங்க? எங்க இருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணலாமா? எஸ் சார், எங்க இருந்து வேணா நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஈவன் எங்களுக்கு ஃபாரின்க்கும் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கோம். கல்ஃப்க்கு வந்து நாங்க ரெகுலரா இப்போ அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஆமா. அதனால கல்ஃப்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவான ஒரு நாங்க சில ஏஜென்சி வச்சிருக்கோம். அவங்க மூலியமா நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப மாதிரி அதனால அங்க இருக்கிறவங்களே ஆர்டர் பண்றப்ப நம்மளுக்கு இந்தியாவில் ஆர்டர் பண்றது ஒன்றும் சிரமமான விஷயமே கிடையாது. எங்க இருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். நாங்க வந்து சில சமயத்துக்கு டோர் டெலிவரியும் கொடுக்குறோம். சிட்டியா இருந்ததுன்னா டோர் டெலிவரி கொடுக்குறோம். ஸோ ரூரலா இருந்ததுன்னாக்கா நாங்க வந்து இந்த எம்எஸ்எஸ், ரதிமீனா, A1 நிறைய பார்சல் சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல போட்டோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டே அல்லது அதுக்கு அடுத்த நாள் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏரியா பொறுத்து வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். பேக்கிங்லாம் சேஃபா இருக்குமா சார்? எஸ் சார், பேக்கிங்லாம் சேஃபா இருக்கும். அதுவும் நான் இன்னொரு கேரண்டி கொடுத்துறேன், அங்க வந்து சேர்ற வரைக்கும் எங்களோட பொறுப்பு. இன்கேஸ் ஏன்னா நிறைய நடக்குது, ஏதாவது ஒருத்தர் வந்து மிஸ் ஹேண்ட்லிங் பண்ணிட்டாங்க, திடீர்னு கீழே விழுந்து ஏதாவது பாடி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் மாத்தி தந்துடுறேன். ஒன்றும் கவலையே படாதீங்க. ஏன்னா நீங்க அதை எடுத்துட்டு போய் முதல் நாளே வந்து அதில் லாஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால வந்து அதுக்கும் வந்து நாம கேரண்டியா வந்து டெலிவரி பண்ணி கொடுத்தோம். ஓகே சார், டெலிவரி சார்ஜஸ் அது ஃப்ரீங்களா? இல்ல ஃப்ரீ எல்லாம் இல்லைங்க. எங்கள்ல இந்த ஃப்ரீ டிஸ்கவுண்ட் இது எப்பயுமே நாங்க வந்து இந்த யூஸ் பண்றதே இல்ல, நம்புறது இல்ல. ஆமா, ஏன்னா நான் வந்து பிரைஸ வந்து இப்ப 18,500 சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரைஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் குறைவா இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் த ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி இதை பொறுத்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுல நான் டிஸ்கவுண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்னா 19,500 மாத்துவேன், இல்லைன்னா 20,000 மாத்துவேன். நம்ம அமேசான்ல இதுலயும் வந்து அந்த பெரிய டிஸ்கவுண்ட் போட்டு அடிச்சு விட்டுட்டு போடுவோம் இல்லையா, அது மாதிரி அதுல கடைசியில அவன் சொல்ற ரேட்டுக்கு தான் நம்ம வாங்க போறோம். இப்ப அமேசான்லயே நீங்க போட்டிருந்தீங்கனாலும் 50% டிஸ்கவுண்ட் போட்டிருப்பான். ஆனா பட் ஃபைனலா அவன் சொல்ற பிரைஸ்ல தான் நீங்க வாங்க போறீங்களே தவிர நோ நெகோசியேஷன். கண்டிப்பா இதுல எதுவுமே இல்லை. அதனால வந்து எங்களோட வந்து டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம ஜென்ரலா பண்றது இல்ல, பிரைசிங் வந்து ஃபிக்ஸட் தான். ஓகே சார். ஓகே சார், ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ. கண்டிப்பா இந்த கண்டென்ட் பார்த்தீங்களா என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு புதுமையான விஷயத்தை என்னோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்த திருப்தியோட இந்த வீடியோ முடிக்கலாம். ஓகே, நன்றி சார். ஓகே சார். ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த வீடெக் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர்ஸ், இந்த ஃப்ரூட் கட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மிஷினரிஸை வாங்கணும்னு நினச்சா, உங்களோட புது பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரி மிஷினரிஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.